சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன் சொல்லலாம், எங்களுக்கு இந்த வருஷம் ஐபிஎல் கிடையாதுப்பா, நாங்கள் ரீயூனியன் இயர்ப்பா எங்களுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆன அஸ்வின், டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா இவங்களெல்லாம் ஆக்ஷன்லேருந்து எடுத்து போட்டாச்சு. பத்தாததுக்கு இப்போ சாம் கரனை வேறு, அவங்கள சுட்டி குழந்தைய வேறு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு, அது ஸ்டீல்னு கூட சொல்லலாம், எடுத்து போட்டாச்சு. இப்படி எடுத்து போட்ட உடனே ஃபேன்ஸ் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வரைக்கும் மஞ்சள் சோக்கா போட்டு எல்லோ ஜெர்சி போட்டு ஆன தீபக் சஹர் மும்பை இந்தியன்ஸுக்கு ஆட போகிறார் ப்ளூ கலர் ஜெர்சி போட்டு. இப்போ சேப்பாக்கில் அந்த கிளாசிக்கலில் ஆடும்பொழுது சிஎஸ்கே ஃபேன்ஸுகளோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் தீபக் சஹரை எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறாங்க சோஷியல் மீடியாக்களையும், தீபக் சஹர் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறதையும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். தீபக் சஹருக்கு வந்து 9 கோடி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சிரிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் கொஞ்சம் யோசிக்கிறாங்க இது அதிகமான அமௌண்ட்டானு. அதுக்கப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து புவனேஸ்வர் குமாருக்கு 10.75 கோடி அதிகமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதை பற்றியும் நான் வந்து பேசவும் போகிறேன். ஸோ நிறையாவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், நிறைய விஷயத்தை பேசவும் போகிறேன். இதுக்கு முன்னாடி ஐபிஎல் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், பார்த்துட்டு வாங்க. ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீடியோஸ் வருது, அதாவது ஒவ்வொரு டீமோட ரிவ்யூ வீடியோ அப்படி மொத்தமாக அப்படியே அப்லோட் ஆகும் போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025 ஸ்பெஷல் கிரிக் ஆனந்த் ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸ், பேட்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸுகளுக்கான கேப்டன் பிளேயர்களுக்கான ஒரு செட்டாக நடந்து முடிஞ்சுது. இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் ரோமன் பவலை கேகேஆர் 1.5 கோடிக்கு ஸ்டீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். அவங்களுக்கு அந்த லோவர் ஆர்டரில் ஆடுறதுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாகவும் இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். மேபி பேக்கப்பாக கூட இருப்பார் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேஃப் டு பிளஸஸ் வந்தார். ஃபேஃப் டு பிளஸஸ் வந்தோடனே ஆர்சிபி, சிஎஸ்கே யாராவது போவாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபேஃப் டு பிளஸஸ் 2 கோடிக்கு ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. யோசிக்கலாம், இவருக்கு வந்து வயசாகிடுச்சுன்னு. ஆனால் 2-3 வருஷம் ஆடுவார், அடுத்த மெகா ஆக்ஷன் வரைக்கும் ஆடுவார். டிசிக்கு அவர் சர்வ் பண்ண போறாரு. கேஎல் ராகுல், ஃப்ரேசர், ஃபேஃப் டு பிளஸஸ் இருக்காங்க. ஒரு சரியான ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கிறாரு. ஸ்டப்ஸும் ஆல்ரெடி அங்கே இருக்கிறாரு. ஃபேஃப் டெஃபினட்டாக ஓப்பன் பண்ணுவார் ஸ்டீல் 2 கோடிக்கு. அதுக்கப்புறம் சிட்டி குழந்தை சாம் கரனுக்கு எல்ஜியும் சிஎஸ்கேவும் ரொம்ப பெரிய ஃபைட்டுக்கு போனாங்க. சிஎஸ்கே ஈஸியாக இந்த ஃபைட்டில் வின் பண்ணாங்க. 2.4 கோடிக்கு சிஎஸ்கேவுக்கு இந்த சிட்டி குழந்தை சாம் கரன் கிடைச்சிருக்கிறாரு. இவர் பத்தீரானா, கலீல் அகமது, நூர் அகமது, ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் இவங்க கூட சேர்ந்து போட போறாரு. ஆனால் எல்லாரும் சந்தோஷப்படலாம், சாம் கரனை எடுத்தாச்சு, சிட்டி குழந்தை ஹோம் கமிங் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு. இவரோட ஃபார்மை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னா கொஞ்சம் கவலைக்குரிய ஒரு விஷயம் தான். என்னதான் 2.4 கோடிக்கு எடுத்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா நல்ல ஒரு கேப்டன் அபிலிட்டி இருக்கக்கூடியவர். தென் இவர் கூட வந்து ஒரு மாதிரி நல்ல பவுலர்ஸ்கள் இருக்கும்போது, ஒரு நல்ல டீமில் இருக்கும்போது நல்ல ஒரு அவுட்புட் வெளியில் வருமோன்னு எதிர்பார்க்குறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சாம் கரன் விஷயத்தில் நான் 50-50. ஏன்னா அவர் 2022 T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் சிட்டி குழந்தை அவ்வளோ சிறப்பாக சரிவர செயல்படவில்லை அப்படி என்பது தான் உண்மை. ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு சாம் கரனோட பிக் அப்படிங்கிறது 50-50 பிக்காக தான் நான் பார்க்குறேன். அமௌண்ட் வைஸ் வந்து சூப்பரான ஒரு அமௌண்ட் தான். மார்க்கோ ஏன்சன் ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர், ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா T20 சீரிஸில் கலக்கினவர் எல்லாருக்கும் ஃபெமிலியராக தெரிஞ்சவர் தான். மும்பை இந்தியன்ஸுக்கு தேவை இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர். போனாங்க, பட் பஞ்சாப் கிங்ஸ் குறுக்கா வந்தாங்க, ஜிடி வந்தாங்க. பஞ்சாப் கிங்ஸ் 7 கோடிக்கு அள்ளி போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ் இந்த மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தும் மார்க் ஆன்சன் மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்து வைக்கிறாங்க. இல்லை ஸ்டாய்னிஸ் பேக்கப்பாக, மார்க் ஆன்சன் பேக்கப்பாக, இல்லை மார்க் ஆன்சன் பியூர் ஒரு ஃபாஸ்ட் பாலராக ஆட போகிறாரா அப்படிங்கிற கேள்வி ஸோ மனசுக்குள்ளே இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ்லையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் எடுத்து அள்ளி குமிச்சு வச்சிருக்கிறாங்க. குருல் பாண்டியா எல்எஸ்ஜிக்கு வைஸ் கேப்டனாக இருந்து ஒரு கேஎல் ராகுல் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் ஓகே அவர் வந்து பிளே ஆஃப் கட்டிட்டு போனார். குருல் பாண்டியா பண்ணாததெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லாவும் பண்ணியிருக்கிறாரு மும்பை இந்தியன்ஸுக்கும் எல்எஸ்ஜிக்கும். ஆனால் 2 டீமுமே போகல, ஆர்ஆர் போய் பார்த்தாங்க. ஆனால் ஆர்சிபிக்கு 5.75 கோடிக்கு வந்தார் ஸ்டீலுங்க. நீங்கள் நினைக்கலாம் குருல் பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு, குருல் பாண்டியாவை நீங்கள் என்ன சொல்கிற சின்ன சுவாமியில் எப்படின்னு தெரியல, பட் அவுட் சைட் ஆஃப் பால்லாம் போட்டு பால் பெருசாக திரும்பாது, ஆனால் குயிக்காக வந்து போட்டுட்டு போயிடுவார். ரொம்ப நம்பிக்கை கொடுக்குறதில்ல. பட் எனக்கு குருல் பாண்டியாவோட பிக் எனக்கு பிடிச்சிருக்குது. குருல் பாண்டியா சின்ன சுவாமியில் ஆர்சிபிக்கு நல்லா சேவை செய்வார்னு நான் நம்புகிறேன். வாஷிங்டன் சுந்தரை வந்து லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டும் ஃபைட் பண்ணாங்க, ஜிடியும் ஃபைட் பண்ணாங்க. ஆனால் குஜராத் டைட்டன்ஸுக்கு 3.2 கோடிக்கு ஏலம் போயிருக்கிறார். ரொம்ப மலிவு விலையில் சாம் கரன் வந்து 2 கோடி, சுந்தர் 3 கோடி, ஆனால் குருல் பாண்டியா 5 கோடி. ஆர்சிபி குருல் பாண்டியாவுக்கு போனதை விட சுந்தருக்கு போயிருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறது எனக்கு புரியுது. போயிருக்கலாம், இந்த மாதிரி தான் ஸ்டார்க்குக்கு போயிருக்கலாம், நட்டுக்கு போனாங்க, அப்படியே பக்கத்தில் போய் விட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுந்தருக்கு போகாமல் குருல் பாண்டியாவுக்கு போயிருக்கிறாங்க. பட் ஜிடி பொறுத்த வரைக்கும் லக்கு, ஆல்ரெடி அவங்க ரஷித் கான் இருக்கிறாரு,
ஷாருக் கான், ராகுல் தெவாத்தியா இவங்களுக்கு இடையில இப்போ வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் டெப்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஆஷிங் மோக் ஆக்ஷனில் நாங்கள் வாஷிங்டன் சுந்தரை வந்து பிக் பண்ணியிருந்தோம் ஜிடிக்காக. இங்கே ஜிடிக்கு வாஷிங்டன் சுந்தர் போயிருக்காரு. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்டீலில் நான் சொல்லுவேன் இந்த இம்பாக்ட்ஸ் அப் ரூல் தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுது. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுகளுக்கு வந்து இது செம்மையான ஒரு சந்தோஷமான ஒரு பிக்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரியன் ரிக்கல்டன் இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் டே சீரியஸ் வச்சு வேணால் குறைச்சி மதிப்பிட்டுறாங்க. ஆனால் SA-20 ரியன் ரிக்கல்டன் MA கேப்டனுக்கு ஆனார். டீகாக்கோட ஒரு ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டீகாக்கு இவங்களால எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால இவங்க ரியன் ரிக்கல்டன் எடுத்திருக்காங்க. லீடிங் ரன் ஸ்கோரரு, வேற மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடியவர். ரோஹித் சர்மாவும் ரியன் ரிக்கல்டன் ஓப்பன் பண்ணுவாங்க, சந்தேகம் கிடையாது. ரியன் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, வேற மாதிரியான ஒரு பேட்டிங் லைனப்பை மும்பை இந்தியன்ஸ் செஞ்சுருக்கிறாங்க, தரமாக செஞ்சுருக்கிறாங்க. சூப்பரான ஒரு பிக்கு ரியன் ரிக்கல்டன். ஒரு கோடிக்கு ஒரே ஒரு கோடிப்பு ஸ்டீலப்பு மும்பை இந்தியன்ஸ்ப்பு சூப்பராக விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு போயிருக்கிறாரு. ஆனால் நிதிஷ் ராணாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா CSKவும் RCB அடிச்சுக்கிட்டாங்க. ஒன்றும் நல்லா பண்ணுவார், தேவைப்பட்டால் பவுலிங் 2 ஓவர் போடுவார். இவருக்கு 4.2 கோடிக்கு அடிச்சுக்கிட்டாங்க. தேஷ்பாண்டே CSK ஃபேன்ஸ், ஐயோ நாங்கள் எங்களோட மெக்ராவை மிஸ் பண்ணுறமேனு சொல்லி நீங்கள் வருத்தப்படலாம். CSK போனாங்க, பிட்டுக்கு போனாங்க. இதில் வந்து RR வந்து 6.5 கோடிக்கு வின் பண்ணாங்க. இப்போது துஷார் தேஷ்பாண்டே CSKக்கு ஆட மாட்டார். மெக்ரத் வந்து இப்போது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு போகிறார், நல்ல டீமுக்கு போகிறாரு. அதாவது ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, மத்வால், ஹசரங்காலாம் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆர்ச்சரை கூட சேர்ந்து துஷார் தேஷ்பாண்டே போட போகிறாருங்கும் போது ஆஹா சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பேட்டிங்கும் கொஞ்சம் பண்ணுவாருங்கிறதும் இவருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு ஒரு விஷயம். CSK ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க துஷார் தேஷ்பாண்டேவை, மறக்க முடியாதுல்ல அவங்களால. ரன்னும் கொடுப்பாரு, விக்கெட் எடுத்து கொடுப்பார். பர்பிள் கேப் வினராகவும் ஆல்மோஸ்ட் இருந்துக்கிட்டு இருந்தார்ல. ஓகே, அடுத்தது கோட்ஸே பஞ்சாப் கிங்ஸ் எடுக்க ட்ரை பண்ணாங்க. எல்லாரும் போவாங்க பஞ்சாப் கிங்ஸை தூக்கிடுவாங்க. ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் 2.4 கோடிக்கு ஸ்டீல் பண்ணியிருக்கிறாங்க. ஜிடி ஒரு லக்கு ஆல்ரெடி KG ரபடா ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஃப்ளேவர் ரெடி பண்ணி குக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல், கோட்ஸே, அகமதாபாத். நான் நினச்சேன் ஹேஷல்வுட் போவாங்கன்னு நினச்சேன், போகலை. பட் கோட்ஸே கிடச்சிருக்கிறாங்க, நல்ல சாய்ஸ். மும்பை இந்தியன்ஸ் வந்து புவனேஸ்வர் குமாருக்கு ரொம்ப போனாங்க. ஓகேங்களா, லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் மும்பை இந்தியன்ஸும் போய் கடைசியாக RCBக்கு வந்து புவனேஸ்வர் குமார் போனார். ஆனால் தீபக் சஹரோ புவனேஸ்வர் குமாரோ எங்களுக்கு இந்த நியூ பாலில் ட்ரெண்ட் போல் கூட போகிறதுக்கு ஒருத்தவங்க வேணும்னு மும்பை இந்தியன்ஸ் போனாங்க. ஆனால் கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படின்னு சொல்லலாமா? சரி, ஓகே. புவனேஸ்வர் குமார் 10.75 கோடிக்கு RCB எடுத்துருக்காங்க. போன வருஷம் புவனேஸ்வர் குமார் 4.2 கோடிக்கு தான் இருந்தார். பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு 6 கோடி எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு வித்தியாசம் என்னன்னா பர்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 கோடி எக்ஸ்ட்ராவாக போகலாம். அப்போ 6 கோடி 7 கோடி வரைக்கும் புவனேஸ்வர் குமார் அவர்கள் வந்து ஒர்த்து அமௌண்ட் மட்டும் தான் ஒர்த்தே தவிர மற்றபடி புவனேஸ்வர் குமார் அவர் டெத் ஓவரில் யாக்கர் போட்டுருவார். நியூ பாலில் எனக்கு கொஞ்சம் டவுட். பட் ஆனால் ஸ்விங் ஆகுதுன்னா புவனேஸ்வர் குமார் சின்னஸ்வாமியில் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பையாக தான் இருப்பார் நான் நம்புகிறேன். கூட ஜோஷ் ஹேசில்வுட் நியூ பாலில் புவனேஸ்வர் குமார் ஜோஷ் ஹேசில்வுட் ஒரு எண்ணில் போடும்போது நல்லாயிருக்கும். ராசிக் தர் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் ஆஹா எழுத அண்ட் டெத் ஓவரில். ஸோ RCB பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சொல்கிறேன் ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் அதிகமான வேலை கொடுத்துட்டாங்க, புவனேஸ்வர் குமாருக்கு இப்போ அதிக வேலை கொடுத்துட்டாங்க. ஆனால் டீம் நல்லா ஷேப் ஆயிருக்கா அதுங்கிறத மட்டும் பாருங்கள். உங்களுக்கு நல்ல டீம் கிடச்சிருக்காங்க. முன்ன மாதிரி ஒரு 3 பேர்களுக்கு அதிக அமௌண்ட் செலுத்தாமல் ஸ்டார் பிளேயர்களுக்கு அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் இப்போ அமௌண்ட் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் புவி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் வேகத்தில் வருத்தப்படுங்க. பட் நல்ல பிக்கு தான். ஆனால் அமௌண்ட் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் தீபக் சஹர், இதில் தீபக் சஹர் வந்து பார்த்தீங்கன்னா 7 கோடிக்கு போயிருக்கணும், அவ்வளோதான். ஆனால் CSK என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கலீல் அகமது மேலே நம்பிக்கை இல்லாமல் மேபி தீபக் சஹருக்கு போனாங்களா அப்படின்னு யோசிக்க தோணுது. இல்லை மும்பை இந்தியன்ஸ் பங்காளிக்கு விலை ஏற்றிக்கணும்னு போனாங்களான்னு தெரியல. மும்பை இந்தியன்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் நடந்த சண்டையில் பஞ்சாப் கிங்ஸ் பின்வாங்க, CSK வந்து ஒரு 2 கோடியை எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. சரி, நீ வந்து ஆல்ரெடி ப்ளூ ஜெர்சி போட்டு சேப்பாக்கில் நீ வந்து ஆட தான் போகிற மும்பை இந்தியன்ஸ்க்காக இந்தா போ எடுத்துகிட்டு போ எக்ஸ்ட்ரா எடுத்துப்போன்னு சொல்லிட்டு விளையாண்டதுக்காக போன வருஷம் 16 கோடிக்கு எடுத்து சும்மா இருந்த பாவத்துக்கானலாம் தெரியல. ஆனால் MI மேலே இருக்கக்கூடிய கொஞ்சம் கடுப்புலையும் மேபி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு அவர் வந்து டெத் ஓவரில் போட்டுருவார், நியூ பாலில் போட்டுருவார். ஓகேங்களா, பவுலிங் விதத்தில் எனக்கு அது எந்த விதத்துலையும் பிரச்சனை கிடையாது. ஸ்விங் பண்ணுறக்கூடிய அபிலிட்டி இருக்குது. ரீசெண்டாக ரஞ்சி ட்ரோஃபியில் கூட நல்லா போடுறார். பட் ஃபிட்னஸ் தான் எனக்கு பிரச்சனை. ஃபிட்னஸாக அதில் பிரச்சனை. அதாவது ஃபிட்னஸாக எனக்கு பிரச்சனை. இப்போ தீபக் சக்கருக்கு 2 கோடி 3 கோடி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 6-7 கோடி கூட நான் அவர் வந்து வேல்யூ பண்ணுவேன். 2 கோடி எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு சீசன் ஃபுல்லாக தீபக் சக்கர் அவைலபிளாக இருப்பாரா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் கொஞ்சம் பயப்படணும்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பயப்படணும். ஸோ தீபக் சக்கரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை கிரிக்காடுங்க அவரை கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க, எங்களை நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ட்ரெண்ட் போல்ட்டு, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் தீபக் சஹர் நல்லா இருக்குது இல்லை கேட்குறதுக்கே. ஸோ நியூ பாலில் ட்ரெண்ட் போல்ட்டு தீபக் சஹரும் இன்கேஸ் தீபக் சஹர் செம்ம ஃபிட்டாக இருந்தாருன்னா ட்ரெண்ட் போல்ட்டும்
இந்த பக்கம் தீபக் சஹரும் ஒரு மாதிரி ஸ்விங் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவர் உடம்பு கண்ணாடி உடம்பே எப்போ வேணாலும் உடையுமே. அங்கே தான் பெரிய பிரச்சனை. முகேஷ் குமாருக்கு சிஎஸ்கே போனாங்க, சண்டை போட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸும் போனாங்க, சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 6.50 கோடிக்கு பஞ்சாப் கிங்ஸ் எடுக்க போகிறப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் நாங்கள் வந்து ஆர்டிஎம் பண்ணிக்கிறோம். ஏன்னா 2-3 தடவை வந்து யார்க்கர்லாம் போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு, டெத் ஓவரில் சூப்பராக போட்டார். ஸோ ஆர்டிஎம் பண்ணிக்கிறோன்னு சொல்லும்போது பஞ்சாப் கிங்ஸ் வந்து நாங்கள் 8 கோடிக்கு அப்படின்னோடனே ஓகே பண்ணாங்க, ஆர்டிஎம் மூலமாக 8 கோடிக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு முகேஷ் குமார் அங்கே போயிருக்கிறாரு. ஃபெர்குசன் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அதான் யாராவது 2 கோடிக்கு பேஸ் பிரைஸ்லாம் கிடச்சி எடுத்து போட்டுறாங்க. ஆகாஷ்தீப் வந்து எல்எஸ்ஜிக்கு, இங்கேயும் பஞ்சாப் கிங்ஸ் வந்து மோதி பார்த்தாங்க. எல்எஸ்ஜிக்கு 8 கோடிக்கு போயிருக்கிறாரு. மொஹசின் கான், மயங்க் யாதவ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகாஷ்தீப் இணைகிறாரு. எல்எஸ்ஜி ஒரு மாதிரி நல்லா சாலிடாக ரெடி பண்ணிட்டு வராங்களே. அதுக்கப்புறம் கசன்ஃபர் என்கிற ஒரு சிறப்பான ஒரு வேற மாதிரியான ஒரு ஸ்பின்னர் ஆப்கானிஸ்தான்லேருந்து. நூர் அகமதோ ராஷித் கானுக்கு ஞாபகம் இருக்குது, போனாங்க 2017 மும்பை இந்தியன்ஸ் வந்து பிட்டிங்கும் போனாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல, எஸ்ஆர்எஸ் எடுத்தாங்க. இதே ஒரு 4 கோடியில் கிட்டத்தட்ட எடுத்தாங்க. ஆனால் இப்போ கசன்ஃபரை வந்து கேகேஆர் கிட்ட இருந்தும் ஆர்சிபி கிட்ட இருந்தும் சண்டை போட்டு மும்பை இந்தியன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது கரண் சர்மா கூட இவர் போடுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியெல்லாம் தாண்டி ஸ்ட்ரைட்டாகவே கசன்ஃபரை 11ல் ஆட வைப்பாங்க. கசன்ஃபர் பிக் மோரட்டு பிக். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் அஸ்வினோட மோகாங்ஷனில் விளையாடும் பொழுது நான் கசன்ஃபரை எங்கள் டீமுக்கு நாங்கள் எடுத்தோம். ஏன்னா அவரோட ஸ்கில். ஸோ ஷார்ஜாவில் அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக போட்டு மாதிரி நடுங்க விட்டார். அதுக்கு அடுத்தடுத்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் ஒரு பங்களாதேஷையும் நடுங்க விட்டார். அப்படிங்கும்போது கசன்ஃபரை பிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் 4.8 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் ஸ்டீல் பண்ணியிருக்கிறாங்க கசன்ஃபர் பொறுத்த வரைக்கும். மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் உங்களுக்கு ரியன் ரிக்கல்டன் கிடச்சிருக்கிறாங்க. கசன்ஃபர் நல்ல பிக்கு. ஒன்று தீபக் சஹரோட ஃபிட்னஸ் மட்டும் தான் பிரச்சனை. மற்றபடி தீபக் சஹரும் ஒரு நல்ல ஒரு பிக்காக தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? தென் இந்த வீடியோ நிறைவடையுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புவனேஸ்வர் குமாரோட ரேட் அதிகம்னு நீங்கள் சொல்கிறீங்க, நானும் ரேட் அதிகம்னு சொல்கிறேன். ஆனால் ஒருத்து பிக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆர்சிபி இந்த ஆப்ஷன் நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாங்கிறதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் தீபக் சஹர் பார்த்தா என்னோட கருத்துக்கு உங்களுக்கு ஏதாவது எதிர் கருத்து இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சாம் குரன் நான் சொல்கிறேன், சாம் குரன் ஸ்டீல், ஆனால் அவரால் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா? ஸோ அதுக்கு பதிலாக வேறு யாராவது எடுத்துக்கலாமாங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாஷிங்டன் சுந்தர் 3 கோடிக்கு தான் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஏமாற்றம். அட்லீஸ்ட் 9 கோடி 10 கோடிக்காவது போயிருக்கணும். அஸ்வின் 9 கோடிக்கு போயிருக்கிறாருன்னா சுந்தர் அப்போ 12 கோடியாவது போயிருக்கணும். எடுக்கலை, பார்ப்போம். ஆனால் ஜிடிக்கு செம்ம லாபம் என்னை பொறுத்த வரைக்கும் சுந்தரை எடுத்ததில் வந்து. ஓகேங்களா? வீடியோ நிறைவடையது. அடுத்தடுத்த ஐபிஎல் ஆப்ஷன் வீடியோஸில் உங்களை உடனடியாக சந்திக்கிறேன். பார்க்கலாம்.